அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய எடுத்து சொன்ன அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் எப்பொழுதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு அறிவுரைகளாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகளில் மிக முக்கியமான ஒரு அறிவுரை. இந்த அறிவுரையை ஒவ்வொருவருமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதில் நாம் கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலையும் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், நாளை மறுமையிலையும் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான் அது. ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் அவ்வப்போது அந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம். நாமும் சில நேரங்களில் பிற மக்களுக்கு எடுத்தும் சொல்லி இருக்கிறோம். என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, புகாரியில் 893வது செய்தி. புகாரியில் 893வது செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அர் ரஅயத்திஹி. ஒவ்வொருவரும் உங்களில் பொறுப்பாளர்களே. உங்களில் எல்லாருமே என்னது, பொறுப்பாளர்களாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமையில் ஒவ்வொருவருடைய பொறுப்பு குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஒரு ஆண் மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி ஆவான். உன்னுடைய குடும்பம் இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பாளி? அந்த குடும்பத்துடைய தலைவன் பொறுப்பாளி. பொறுப்பாளி சொன்னா சாதாரண பொறுப்பாளியா இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறதிலிருந்து, அந்த குடும்பத்தை கண்காணிக்கிறதிலிருந்து, தான் பெற்றெடுத்த தன்னுடைய மனைவி, தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தார் எல்லோரையும் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த ஆண் மகனுக்கு இருக்கு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஆண் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி ஆவான், தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் குறித்து அவன் நாளை விசாரிக்கப்படுவான். ஒரு பெண், அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளி ஆவாள். அவளும் பொறுப்புதாரி. குடும்பத்தில் மிக முக்கியமான நபர்கள் என்பது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் அவருடைய குடும்பத்துக்கு என்னது, பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவள் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு ஊழியன், ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியனா இருக்கட்டும், அவனும் தன்னுடைய முதலாளியின் அந்த பொருளுக்கு பொறுப்புதாரி. அந்த பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். டோட்டலாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆண் தன்னுடைய தந்தையுடைய சொத்துகளுக்கு பொறுப்புதாரி, அதை அவன் விசாரிக்கப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை ரொம்ப கவனமாக பாருங்க. இந்த செய்தியை நாம மறந்து விட்டோம் என்று சொன்னால் ஏராளமான விளைவுகளை நாம சந்திக்க நேரிடும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நம்முடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னு சொன்னா, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் குறிப்பா இந்த காலகட்டத்தில். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு செய்தி. சென்னையில் நடந்த ஒரு செய்தி. ஒரு விபச்சார கும்பலை பிடித்திருக்கிறார்கள். ஒரு விபச்சார கும்பலை பிடித்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு டீம், 4-5 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. இவருடைய வேலை எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது
பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களை போய் முதல்ல பேசுறது, அவர்கிட்ட பேசி நல்ல பழகி அவர்களுக்கு நிறைய அன்பளிப்பெல்லாம் பண்ணி பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் கொண்டு கூட்டு போய் நல்ல சகஜமாக நல்ல பழவி அவங்களுக்கு ஃபோனை வாங்கி கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கும்பல் என்ன செய்யுது, சென்னையில் வலசரவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை என்ன செய்கிறாங்க, அதில் லிங்க் வைக்கிறாங்க. மாணவிகளோடு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இப்படி நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடுத்தது அவருடைய டார்கெட் என்னன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை விபச்சாரிகளாக மாற்றுவது. ஆக்கிட்டாங்க, விபச்சாரிகளாக ஆக்கிட்டாங்க. ஏறத்தாழ 17 மாணவிகள் இதில் அகப்பட்டிருக்கிறாங்க. முதல்ல நல்ல பழகிடுறாங்க, நல்ல பழவி செல்ஃபோனை கொடுத்து நல்ல சொகுசான வாழ்க்கையை காட்டி மாலுக்கெல்லாம் கூட்டி போய் நல்ல இது பண்ணி லாஸ்ட்டாக இங்கே இதில் தள்ளிடுறது. இதை தள்ள உடனே அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறது, வெளியே விட்டுருவாங்கிறது. மாட்டிக்கிட்டாங்களா, அது அவங்களுக்கு தப்பாக தெரியல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த விபச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் சொன்னால் அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஃப்ளைட்டில் கொண்டு போய் ஹைதராபாத்துக்கு கொண்டு போய் அந்த காரியத்தை செய்ய வச்சுட்டு ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நிலை பார்த்தீங்களா. இத்தனைக்கும் அந்த பிள்ளைகள் வறுமையான பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு தாய் தந்தை இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் கவனிக்கலை, பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி சிக்கனா 2 பெண்ணு 1 ஆம்பளை எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க. தோண்ட நிறைய விஷயங்கள் வருது. தோண்டனாவது ஏராளமான அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வருது. சின்ன பிள்ளைங்களுங்க, இந்த பிள்ளைங்களை இந்த விபச்சார தொழிலை தள்ளி அவர்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இப்படி ஒரு கும்பல், இது தெரியாமல் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளுடைய நிலை என்ன? இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா தோண்ட நிறைய அதிர்ச்சிகரமான தகவல் வருதுன்னு சொன்னோமா இல்லையா? ஆளுநர் மாளிகையில் ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசினானா இல்லையா? ஆளுநர் மாளிகையில் ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசிட்டு போனானா இல்லையா? அவனை ஜாமீன்ல எடுத்தது யாரு தான்? இந்த விபச்சார கும்பலில் இருக்கக்கூடிய ஒரு கும்பலை தான் எடுத்திருக்கிறா. அப்ப லிங்க் எங்க போகுது பார்த்தீங்களா? எங்கெல்லாம் போகுது. அப்ப இவர்களுடைய டீம் பெருசா இருக்குது. பிள்ளைகளை நாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் சொன்னா, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள், எங்க போறாங்க, எங்க வராங்க. நீ பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் கடற்கரையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க அப்படியே ஜோடியாக நிற்பாங்க. அப்ப அவங்கள பார்க்கும் பொழுது இவருடைய தாய் தந்தை இவங்க கவனிக்க மாட்டாங்களா? எங்க வராங்க, எங்க போறாங்க? அன்டைம்லலாம் ஒரு அந்நிய ஆணோடு பழகிட்டு இருக்கிறாங்களே, என்ன நிலை? கண்டுக்கடலை, எங்கம்மா இருக்கிற நம்புறாங்க, அசால்ட்டு, நம்முடைய பிள்ளை ஒழுக்கப்பத்தா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் தப்பு. அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் அசால்ட்டா விடுவதனால தான் இன்னைக்கு 17 மாணவிகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சின்ன பின்னமா போயிருக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு லகான் போட்டிருந்தால் என் பிள்ளை எங்க வாரா, எங்க போறா, யாரோடு பேசுகிறாள், யாரோடு பழகுகிறாள், ஒரு நாள் வெளியே போயிட்டு வராள, யாரோடு போறா, எங்க நிலை கவனிக்கணுமா இல்லையா? அதை கவனிக்க தவறியதால் இன்னைக்கு மானம் என்ன செய்யுது, காத்தில் பறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கா இல்லையா? இதே பெரும் நகரங்களில் உள்ளது. நமக்கு என்ன பாய், நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளையை நினைச்சிடும் கவனம் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா அவன் ட்ராக் மாதிரி போதைக்கு அடிமையாயிருவான். நம்ம ஊரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரணமாக பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில அந்த போதை பொருள் இன்னைக்கு என்ன செய்து உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓதி படித்த பிள்ளைகள் கூட இதுக்கு பலிகடவாகிறார்கள். ஓதி படித்த பிள்ளைகள் கூட இந்த போதைக்கு அடிமையாறாங்க. கண்காணிக்கணுமா இல்லையா? சட்டையை துவைக்கும் பொழுது, பேண்ட்டை துவைக்கும் பொழுது அவங்களுடைய பாக்கெட்ல ஏதாவது சந்தேகத்துக்குண்டான ஒரு பொருள் இருக்குவீங்களே, உடனடி விசாரணை செய்யணும். இது என்ன பொருள், இங்க வந்துச்சு, நீ யாரு, நீ எப்படிப்பட்ட நிலையில இருக்கிற, இதை தொடலாமா என்று விசாரணை முடிக்க விடணும். அவனுடைய போக்கை நாம் கவனிக்கணும்.
அவனை கவனிக்கல, அவன் கடைசி என்ன செஞ்சிருவான், ஒரு மோசமான நிலைக்கு தான் போவான். அப்போ பெற்றோர்கள் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக அவனுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இதை விட்டா வேற என்னங்க வேலை, இதை விட்டா வேற என்ன வேலை? ஆனா நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் தந்தைமார்கள்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, இங்க பிள்ளையும் அம்மா இருக்கிறாங்க, அம்மா கவனிக்க மாட்டிருக்கிறான். நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து அவனை நாசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லோரையும் நாம் சொல்லவில்லை, சில மக்கள் கவனத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று எல்லா பெற்றோர்களும் அவங்க இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் சீரழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் சீரழிஞ்சாலும் பரவாயில்லை, இங்கே இதோட முடிஞ்சிடும். நாளை மறுமையில அவனுடைய நிலை என்ன, சொர்க்கத்துக்கு போடுமே. நாளை மறுமையில் நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது. கவனமா இருக்கணுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டோரே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் ஆவார்கள். அந்த நரகத்துக்கு மேலே கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஏவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், மிக பெரிய அளவில் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறார். உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்ப இந்த வசனங்கள், நபிகளாருடைய இந்த போதனை, இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, என் புள்ள எங்க வாரான், இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரலையா கேட்கணும். ஏன் வீட்டுக்கு வரல, இவ்வளவு நேரம் நீ யாரோட இருந்த, யாரோட சேட் பண்ண, உன் போன்ல என்ன நடக்குது, உன் போனை என்கிட்ட காட்டு. அப்படிலாம் கேட்டா புள்ள ஏதாவது நினைச்சுக்குவானே, புள்ள ஏதாவது நினைச்சுக்குவான்னு சொன்னா நாளை வெளியில வந்து நிக்கணும், நம்முடைய பிள்ளையுடைய நிலை மோசமாயிடும். அப்ப இதை நாம் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த சம்பவம் நம்முடைய உள்ளத்தை நடுநடுங்க வைக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த விபச்சாரத்தில் இன்னைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை, கவனிக்காதோடைய விளைவு தானே. அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்து, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்புதாரி. நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு குழந்தை பாக்கியத்தை, குழந்தை செல்வங்களை தந்தனே, அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தாய், எப்படி வார்த்தெடுத்தாய் என்ற கேள்வி அங்க இருக்குது. இதை நாம் மறந்து விடாமல் நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்ணும் கருத்துமாக பொறுப்புணர்வோடு வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த உரையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள போதுமானவன். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.